கந்தர் அலங்காரம். பாடல் 45. ஒரு பூதரும் அறியா தனி வீட்டில் உறையுணர்வற்று இரு பூத வீட்டில் இராமல் என்றானிரு கோட்டொரு கை பொரு பூதரும் முறித்தே காசமிட்ட புராந்தகர்க்கு குருபூத வேலவனிட்டூர சூர குலாந்தகனே. பதவுரை. இரு கோடு, இரண்டு கொம்புகளையும் ஒரு கை, ஒரு துதிக்கையையும் உடைய பொரு பூதரம் உரித்து போர் செய்யும் மலையை யானையை உரித்து ஏகாசம் இட்ட உத்தரியமாக போட்டுக்கொண்ட புராந்தகர்க்கு திரிபுர தகனராகிய சிவபெருமானுக்கு குரு ஆச்சாரியரும் பூத வேலவன் பரிசுத்தமாகிய வேற்படையை உடையவரும் நிட்டூர சூர குல அந்தகன் நிட்டூரத்தை செய்யும் சூரபன்மனுடைய குலத்தை அழித்தவரும் ஆகிய முருகக் கடவுள் பூத வீட்டில் இராமல் பஞ்சபூதங்களாலாகிய இந்த உடம்பாகிய வீட்டில் வசிக்காமல் ஒரு பூதரும் அறியா பூத உடம்பையை ஒருவரும் அறிய ஒண்ணாத தனி வீட்டில் ஒப்பற்ற வீட்டின்கண் உரை உணர்வு அற்று சொல்லும் நினைவுமற்று இரு என்றான். சலிப்பின்றி இருப்பாயாக என்று உபதேசித்து அருளினார். விரிவுரை. ஒரு பூதரும் அறியா தனி வீடு. பூதர் பஞ்சபூத சம்பந்தம் உடையவர். தனி வீடு மௌன பஞ்சரம். அதில் உரையும் உணர்வும் அற்று இரு என்று முருகப்பெருமான் அருணகிரிநாத சுவாமிகட்கு உபதேசித்து அருளினார். சும்மாயிரு சொல்லற என்பது இறைவன் உபதேச அருள்மொழி. ராபகலற்ற இடம், எனையாண்ட இடம் என்ற திருவாக்குகளெல்லாம் இது குறித்து எழுந்தனவே. வேதாகம சித்திர வேலாயுதன் வெச்சி பூத்த தண்டை பாதார விந்தம் அரணாக அல்லும் பகலும் இல்லா சூதான தற்ற வெளிக்கே ஒளித்து சும்மாயிருக்க போதா இனி மனமே தெரியாதொரு பூதருக்குமே என்ற கந்தரலங்கார திருப்பாடலையும் இத்துடன் பொருத்தி சற்று ஆழமாக சிந்தித்து உணர வேண்டும். ஒரு பூதர் என்பதற்கு ஒப்பற்ற பரிசுத்தர்கள் என்றும் பொருள்படும். பூத வீடு பஞ்சபூதத்தாலாகிய நம் உடம்பு. இரு கோட்டொரு கை பொரு பூதரம். பூதரம் என்றால் மலை. உவம ஆகு பெயராக யானையை உணர்த்துகின்றது. ஏகாசம் மேற்பார்வை. சிவபெருமான் யானையை உரித்து போர்வையாக போர்த்து கொண்டனர். முருகக்கடவுள் அருணகிரிநாதருக்கு குருவடிவாக முன்தோன்றி உபதேசித்து அருளினர். சிவபெருமானுக்கும் குருவாக இருந்த குகப்பெருமான் தனக்கும் குருவாக வந்து உபதேசித்தனர் என்று கூறும் அருமைப்பாடு உண்ணுந்தோறும் உள்ளம் உருகுகின்றது. உரையுணர்வு அற்று இரு என்றதற்கு இணங்க சீர்பாத வகுப்பிலும் கூறுமாறு காண்க. உரை அவிழ, உணர்வு அவிழ, உளம் அவிழ, உயிர் அவிழ, உள்ளபடியே உணரும் அவர் அனுபூதி யானதுவும். கருத்துரை. சிவகுருவாகிய செவ்வேட்பரமன் இப்பூத வீட்டில் இராமல் மௌன வளாகத்தில் சும்மா இரு என்று உபதேசித்து அருளினார்.